பட்டறை ஆலையில் விஷவாயு தாக்கி இறந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி இந்த உயிரிழப்பு நிகழ்ந்த நிலையில் இந்த இழப்பீடு குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்திருக்கக்கூடிய கரைப்புதூர் பகுதியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான ஆலயா சாய ஆலை செயல்பட்டு வருகிறது. இதில் நேற்று அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய முயன்ற 4 பேரில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதாவது விஷவாயு தாக்கியதில் அங்கிருந்த அந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட சரவணன், வேணுகோபால் மற்றும் ஹரிகிருஷ்ணன் என 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான உறவினர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் குவிந்த நிலையில் போலீசார் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இதில் சாய ஆலை நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் அவர்களது தரப்பினர் மற்றும் பாதிக்கப்பட்ட அதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையினர், திராவிட விடுதலை கழகம் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் என முத்தரப்பு தரப்பிலான பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து சுமார் 42 லட்சம் ரூபாய் தலா இழப்பீடு வேண்டும் என கோரிக்கையானது விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 30 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு சாய ஆலை தரப்பினர் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து இழப்பீடு 30 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு முதற்கட்டமாக மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த 30 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கு சாய ஆலை நிறுவனத்தினரும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.